ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் 25. संवर्धयन्ति यत्कामा स्वराज्य परिभाविता दुर्लभा न अपि सिद्धानां मुकुन्दं हृदि पश्यत. டிரான்ஸ்லேஷன். பகவானுக்கு தொண்டு செய்யும் உன்னத ஆனந்தத்தில் மூழ்கியவர்கள் பெரும் யோகிகளால் அடையப்படும் சித்திகளை கூட விரும்புவது இல்லை. ஏனென்றால் எப்போதும் பகவானை பற்றியே இதயத்தில் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு பக்தரால் உணரப்படும் உன்னத ஆனந்தத்தை இத்தகைய சித்திகள் அதிகரிப்பதில்லை. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பக்தர் ஒருவர் பகவானின் கருணையால் பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டு செய்யும் போது அருவ பிரம்மத்தை அவர் அற்பமானதாக நினைக்கிறார். மேலும் ஸ்வர்கலோக இன்பத்தை கற்பனையானதாக நினைக்கிறார். அஷ்ட சித்திகளை அவர் பல்லில்லாத விஷ பாம்புக்கு ஒப்பிடுகிறார். அஷ்டாங்க யோகி முக்கியமாக புலன்களை அடக்குவதிலேயே சிரத்தை கொண்டவராக இருக்கிறார். ஆனால் ஒரு பக்தரின் புலன்கள் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் புலன்களை தனிப்பட்ட முறையில் அடக்க வேண்டிய தேவை பக்தனுக்கு இல்லை. பௌதீகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புலன்களை அடக்குவது மிகவும் தேவையாக உள்ளது. ஆனால் ஒரு பக்தரின் புலன்கள் அனைத்தும் பகவத் தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் அவை ஏற்கனவே கட்டுப்படுத்தப்பட்டவையாக உள்ளன. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே என்று பகவத்கீதையில் 2ஆம் அத்தியாயம் 51வது பதத்தில் பகவான் கூறுகிறார். பக்தனின் புலன்கள் பௌதீக இன்பத்தினால் கவரப்படுவதில்லை. ஜட உலகம் துன்பம் நிறைந்ததாக இருந்த போதிலும் இதிலுள்ள அனைத்தும் பகவத் தொண்டில் ஈடுபடுத்தப்படுவதால் பக்தன் இந்த ஜட உலகையும் ஆன்மீகமாகவே கருதுகிறான். தொண்டு செய்யும் மனோபாவம்தான் ஜட ஆன்மீக உலகங்களுக்கிடையில் வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது. நிர்பந்தக கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராக்கியம் உச்சதே. பகவானுக்கு தொண்டு செய்யும் மனோபாவம் இல்லாமல் செய்யப்படும் செயல்கள் பௌதீகமானது. பிராபஞ்சி கதையா புத்யா ஹரி சம்பந்தி வஸ்துன முமோக்ஷுபி பரித்யாகோ வைராகியம் ஃபல்கு கத்யதே. பக்தி ரசாமிருத சிந்து 1.2.256. பகவத் தொண்டில் ஈடுபடுத்தப்படாதது பௌதீகமாகும். எனவே பகவானின் தொண்டில் ஈடுபடுத்திய எதையும் கைவிடக்கூடாது. உயர்ந்த அடுக்குமாடி கட்டிடத்தை கட்டுவதிலும் ஒரு கோயிலை கட்டுவதிலும் ஒருவருக்கு சமமான ஆர்வம் இருக்கக்கூடும். ஆனால் ஒன்று பௌதீகமானதாகவும் மற்றது ஆன்மீகமானதாகவும் இருப்பதால் நோக்கங்கள் வேறுபட்டவையாக உள்ளன. ஆன்மீக செயல்களை பௌதீகமானவை என்று எண்ணி விட்டுவிடக்கூடாது. பகவானுடன் சம்பந்தப்பட்டுள்ள எதுவும் பௌதீகமானது அல்ல. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுள்ள பக்தர் ஒருவர் எப்போதும் ஆன்மீக செயல்களில் மட்டுமே ஈடுபட்டிருப்பதால் அவர் பௌதீக செயல்களால் கவரப்படுவதில்லை. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாசர் அம்பரீஷ மகாராஜாவுக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் 25 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.